சிம்லால ஒரு மலை பிரதேசம். அங்க ஒரு ஹோட்டல், 15 மாடி, 72 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. அவங்க தன்னந்தனியா அவங்களோட அறைக்கு வெளியில இருக்கிற பால்கனில நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த முடிவை நோக்கி அவங்க பயணம் செய்ய போறாங்க. அதோட தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்த்துட்டு வராங்க. தன்னுடைய அன்பு கணவன் சத்யா, அவரோட போன வருஷம் தன்னுடைய 50வது வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக இதே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஏன் இந்த ஹோட்டலுக்கு வந்தாங்கன்னா, கல்யாணம் ஆன புதுசுல இதே அறைக்கு தான் அவங்க தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுறதுக்கு வந்திருக்காங்க. அதே தான் 50 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அம்மா தனியா அங்க நின்றுட்டு இருக்காங்க, தன்னுடைய கணவன் பற்றிய சிந்தனையில. கமலா என்ன முடிவு எடுத்தாங்க, எதுக்காக அவங்களுக்குள்ள இந்த சோகம் அப்படின்றத இந்த கதையில நாம பார்க்கலாம். சத்யா ஒரு அரசாங்க வேலையில இருக்கக்கூடியவர். கமலாக்கும் சத்யாக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல எமர்ஜென்சி இந்தியால கொண்டு வரப்படுது. राष्ट्रपति जी ने आपातकाल की घोषणा की है. அப்போ அரசு வேலையில இருக்கிற இவரால அதை தாக்கு பிடிக்க முடியல. அலுவலகத்துல ஒரே பிரச்சனை, யாரோ 2 பேரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, திரும்ப வருவாங்களா என்னன்னு தெரியல. இப்படி குழப்பங்களுக்குள்ளேயே அவரோட மனசு ரணப்பட்டு போகுது. இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு திடீர்னு வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. கமலாவோட மடியில புதைஞ்சு அழறாரு. நான் வேலையை விட்டுட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு காரணம் சொல்ல தெரியல அப்படின்றாரு. கமலா, நீ எதுக்கும் கவலைப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. நாம இந்த டெல்லியிலே இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு கணவன் கேட்குறாரு. உடனே இவங்க, ஓ போலாமே, எங்க போலாம், பாம்பே போயிடலாமா? ஓ எஸ் போலாம், நீ முதல்ல பாம்பே போய் ஒரு வேலையை தேடிக்கோ, அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு கமலா சொல்றாங்க. ஆனா கணவன் சொல்றாரு, இல்ல இல்ல நான் போக மாட்டேன், எனக்கு தனியா போக பயமா இருக்கு, நீயும் என் கூட வந்துடேன் அப்படின்னு சொல்றாரு. 2 பேருக்கும் வேலை இல்லைன்னா குடும்பத்தை எப்படி நடத்துறது? வேற வழி இல்லை. கணவனோட இந்த பயத்தை போக்குறதுக்காக கமலா தன்னுடைய வேலையை விடுறதா முடிவு பண்ணி கணவனோடையே போறாங்க. மும்பைல ரொம்பவுமே கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. பல பேரோட வீடுகள்ல இருக்கக்கூடிய வரவேற்பறையில தான் அவங்க தங்குறாங்க. படிப்படியா முன்னேறாங்க. காய்ந்த ரொட்டி துண்டுகள் பல காலம் சாப்பிடுறாங்க. அவங்க குடிக்கிற தேநீர்ல பாலை ஊத்துறதுக்கு கூட அவங்க கிட்ட பணம் இல்லை. இப்படி கஷ்டமா வாழ்ந்து கடைசியா ஒரு சிங்கிள் பெட்ரூமோட ஒரு வீட்டுல செட்டில் ஆகி படிப்படியா அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை தொடுது. அவங்களுக்கு ஒரு அழகான பையன் ஆதி. அவன் இப்போ அமெரிக்கால செட்டில் ஆயிட்டான். எப்பவுமே கமலா தூங்கிட்டு இருக்கும் பொழுது காலங்காத்தால டீ போடுற வேலை சத்யா ஓடுது. மணக்க மணக்க மசாலா சேர்த்து அந்த இஞ்சியை பொடிச்சு அதில் போட்டு அந்த டீயை எடுத்துட்டு வந்து தன்னோட மனைவி கிட்ட குட் மார்னிங்னு சொல்லி எழுப்புவாராம். இப்படி இவங்க வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போயிட்டு இருந்தது. 50வது திருமண நாளையும் கொண்டாடி இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு எதிர்பாராத திருப்பம். நைட்டு தூங்கிட்டே இருந்த சத்யா கழிப்பறைக்கு போறதுக்காக எழுந்திருக்கும் பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. விழுந்ததுல அவரோட தலைக்கு பின்னாடி மண்டையில தேனட மாதிரி ரத்த கசிவு இருந்திருக்கு. அதை காலையில பார்த்த கமலா துடிச்சு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு பையனோட உதவியோட அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சத்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு தேறி அப்படி முன்னேறி வந்துட்டு இருக்காரு. ஆதி அவங்களோட ஒரே பையன் அமெரிக்காலேருந்து வந்துடுறான். அப்போ மருத்துவரோட ஒரு உரையாடல் வருது. அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்பொழுது, கழுத்தில் தொலை போட்டு ஒரு குழாயை பொருத்திட்டோம் அப்படின்னாக்கா எந்தவித இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் தடுத்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. உடனே ஆதி ஆங்கிலத்தில் கேட்குறான், அப்படி பண்ணால் முழுவதுமாக குணமாயிடுவாரா அப்படின்னு. உடனே மருத்துவர் சொல்கிறாரு, என்ன வயசு உங்கள் அப்பாவுக்கு? 75. அப்படியா, காலாவதி ஆகக்கூடிய வயசு தான், முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு போயிடுறாரு. இதை கேட்ட கமலாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. காலாவதி ஆகிறதுக்கு இவர் என்ன பண்டமா, இவங்க யார் இதை முடிவு பண்றதுக்கு அப்படின்னு கோவப்படுறாங்க. தன்னுடைய மகன் கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னோட நகை எல்லாம் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, அதனால உடனடியா எல்லா சிகிச்சையும் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகன் சொல்றான், அம்மா கவலைப்படாதீங்க, அவங்களாம் அப்படிதான் பேசுவாங்க, நீங்க பொறுமையா இருங்க, கேன்டீன் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அம்மாவை அனுப்பி வைக்கிறான். டீ குடிச்சிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள மகன் முடிவு எடுத்துட்டான், தொலை கழுத்துல போட வேண்டாம் அப்படின்னு. கமலாவுக்கு ஒரே கோவம், நீ யார் அதை முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. சொல்ற, அம்மா
உயிரை மட்டும் நீட்டிச்சு வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? வந்தோமா வேலையை முடிச்சோமான்னு இருக்கணும். நான் இதுக்காக எத்தனை முறை வர முடியும், எப்படி பார்த்துக்க முடியும்? அமெரிக்கால இருந்து ஒரு முறையும் நான் அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? மகனுடைய பதிலை கேட்டதும் கமலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல. மருத்துவர்கள்லாம் வராங்க. அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய கணவனை பார்க்கறா. கணவன் கமலா கிட்ட ஏதோ சொல்ல துடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, எனக்கு கொஞ்சம் இஞ்சி டீ தரியா அப்படின்ற வார்த்தை அவளோட காதுல விழுது. இறுதி நேரம் நெருங்குது. கணவன் கமலா கிட்ட சொல்றாரு, எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு, ஆனா என்னை நீ அணைச்சிக்கிறியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடம்பு முழுக்க இந்த ரப்பர் குழாய்கள் எல்லாம் பொருத்தி இருக்காங்க. சாகறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கணவர் சொல்றாரு. உடனே அணைச்சிக்கிட்டு எப்பவுமே தன்னோட கணவன் பாடக்கூடிய அந்த பாடல், நான் ஏன் பரதேசி, நான் ஏன் ஏழை, பெரும் நிதியாக நீ என்னுடன் இருக்கையிலே அப்படின்னு இவங்களோட இளமை காலத்துல எல்லா கஷ்டம் வரும்போதெல்லாம் சத்யா தன்னுடைய மனைவி இடத்துல ரொம்ப ஆசையா இந்த பொருள் கொண்ட ஒரு பாடலை பாடுவாராம். அதே பாடலை கமலா பாட சத்யாவோட உயிர் பிரியுது. சத்யா இருந்து ஒரு மாசத்துக்கெல்லாம் கமலா வீட்டை வித்துடுறா. தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வித்துடுறா. கிளம்பி சிம்லாக்கு வரா. 50வது திருமண நாள் எங்க கொண்டாடினாங்களோ அதே இடத்துக்கு வந்து அதே அறையில இந்த பால்கனியில தன்னுடைய கணவனோட நினைவா அங்க நிக்கிறா. சத்யா போனதுக்கு அப்புறமா கமலா என்ன யோசிக்கிறான்னா, தனக்கும் வயது 72 ஆயிடுச்சே, தன்னுடைய மகனை பொறுத்த வரைக்கும் இதுவும் காலாவதி ஆகக்கூடிய உடம்பு தானே, அப்புறம் என்ன பிரயோஜனம்? தன்னுடைய மகனுக்கு எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு தன்னுடைய உடையில கூட ஒரு சல்வார் கமிஸை அணிஞ்சிட்டு ஒரு கடிதம் எழுதி அதை அங்கே வைக்கிறா. எதுக்குன்னா, இதுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறதுக்காக தான். பால்கனி கிட்ட வரா. சத்யாவோட முகம் தன் கண் முன்னாடி வருது. ஒரு கால் எடுத்து பால்கனிக்கு அந்த பக்கம் போட்டு யோசிக்கிறா. நான் ஏன் ஏழை, நான் ஏன் பரதேசி, பெரும் நிதியாக நீ என்னுடன் இருக்கையிலே அப்படின்னு சத்யா சொல்றது போல அவளுக்கு தோணுது. தனியா இருக்க நீ பயப்படுவல்ல சத்யா, நானும் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு குதிக்கிறதுக்கு தயாராகிறா. அப்ப அவ மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னாக்கா, நம்ம விழுந்தா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அடிபடலாம், தோல் உடையலாம், கை உடையலாம், முகம் உடையலாம், ஆனா முதுகெலும்பு மட்டும் உடையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பெண்களுக்கு முதுகெலும்புல பலம் அதிகம் அப்படின்றத ஆதி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னொரு காலையும் எடுத்து போட்டு வீழ்வதற்கு தயாராகிறாள். இப்படிதான் அம்பை அவர்கள் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த கதை சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய சிறுகதை தொகுப்பு தான் இந்த புத்தகம். 2021 சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்த நாவல் வயதானவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில எழுதப்பட்ட அருமையான சிறுகதைகள். மீண்டும் அடுத்த வாரம் அம்பை எழுதிய இதே சிறுகதை தொகுப்புல இருந்து இன்னொரு கதையை நாம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.